when I'm with you. வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை எப்படி பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்றது, அந்த பாஸ்வேர்டை எப்படி அன்லாக் பண்றது, சப்போஸ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பாஸ்வேர்டுனா என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். பாஸ்வேர்டு நம்ம எதுக்கு வேர்டில் கொடுக்குறோன்னா, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் என்னோட சிஸ்டம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. என்னோடய பேங்க்கோட டீட்டெயில்ஸோ, என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ, பாஸ்வேர்டோ, ஆதார் நம்பரோ, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் நான் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் டிஜிட்டலாக. அதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. பட் எனக்கு தேவைப்படும், அப்பப்போ அடிக்கடி யூஸ் பண்ணால் நான் அதை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனல் இன்ஃபர்மேஷனை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். மற்றவங்க அந்த பாஸ்வேர்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷனை அந்த பாஸ்வேர்டில் நம்ம கொடுக்கக்கூடாது. பாஸ்வேர்டாக நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. கிரியேட் எ லாங் பாஸ்வேர்டாக கொடுங்க. லாங் பாஸ்வேர்டுனா மோர் தென் 12 கேரக்டர் இருந்தால் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 16 கேரக்டர் இருந்துச்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. 12 கேரக்டரே ஓகேவா, எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. பட் 16 கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அப்புறம் பாஸ்வேர்டை அடிக்கடி நீங்கள் மாற்றிட்டு இருக்கணும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு ஆன் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கூட அந்த இதில் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ்வேர்டாக கொடுக்கக்கூடாது. நம்ம டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா? இப்போ ஒரு டிவைஸ் நேமு, நமக்கு ரிலேட்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நேமு, ஃபாதர், மதர், அந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இதோட தான் வைக்கக்கூடாது. ஓகே. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறாங்க. அந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டுனா சிஸ்டத்தில் நம்ம டைப் பண்ணுற பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகி இருக்காது. அதனால் அது எதுவும் ஓப்பன் பண்ணி யாரும் பார்த்துட முடியாது. நம்ம கொடுக்குற ஃபைலுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குற பாஸ்வேர்டு வேறு யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அது என்கிரிப்ஷன் மீன்ஸ் அதை யாரும் ஓப்பன் பண்ணி படிக்க முடியாது. ஓகேங்களா? சிஸ்டத்தில் எங்கேயும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணி இருக்கும். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துட்டு மறந்துடக்கூடாது. அதனால் நம்ம பர்கட் பாஸ்வேர்டுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் தேடி தான் போய் எடுக்கணும். அதுக்காக பாஸ்வேர்டு கொடுக்கும்போதே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைனா எழுதி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுங்க. சேஃபான பிளேஸில் வச்சுக்கோங்க. மற்றவங்க யாரும் பார்க்காத அளவுக்கு மறக்காமையும் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம அவசரத்தில் கொடுத்துட்டு அப்புறம் மறந்துட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படணும். பாஸ்வேர்டு ஆத்தரைஸ்டு அக்சஸ் டு யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்கணும். மெயின்டைன் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர்ஸ். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும். கேரக்டர் இருந்தால் நல்லது. ஓகேங்களா? அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் யூனிக் பாஸ்வேர்டாக இருக்கணும். கிரியேட். ஓகேங்களா? வேறு யாராலும் அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கணும். அக்சஸ் பண்ணக்கூடாது. லாங் பாஸ்வேர்டு மோர் செக்யூர் தென் ஷார்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு. வீடியோவை மறக்காம பாருங்க. இடையில விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது எம்எஸ் ஆஃபீஸில். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா நிறைய ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அதை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. நான் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது. என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அதில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம அதை ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. என்னோடய சிஸ்டத்தை வேறு யாரும் அக்சஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்போ இப்போ நெட்வொர்க்கெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதனால் நான் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா என்ன தவிர வேறு யாரும் அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ண முடியாது அந்த சிஸ்டத்தை. அதுக்காக தான் மெயினாக பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? அது எப்படி கொடுக்குறது பார்ப்போம். எப்படி அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுறது, சப்போஸ் தெரியாமல் கொடுத்துட்டேன், எனக்கு பாஸ்வேர்டு வேண்டாம், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். வெரி சிம்பிள் தாங்க. எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு இதை 2007 நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பட்டன், ஆஃபீஸ் ரவுண்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபைல் மெனுவில்
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அப்படின்னு இருக்கும். ப்ரிப்பேர் கிளிக் பண்ணுங்க. ப்ரிப்பேர் கிளிக் பண்ணோன்னே இங்கே என்கிரிப்டட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. என்கிரிப்ட் டாக்குமெண்ட் ஆனால் இது என்ன கேட்குன்னா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கேட்கும். என்கிரிப்ட் த கண்டென்ட் ஆஃப் திஸ் ஃபைல். இந்த ஃபைல் வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து மினிமம் ஒரு 8 கேரக்டருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 12 கேரக்டர் தான் ஓகே. மோர் தென் 16 கேரக்டர்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸு, ஒரு ஸ்மால் லெட்டர்ஸு, நம்பர்ஸு, அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த பாஸ்வேர்டை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்க, யாருக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்கள் பர்சனல் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. மறந்துட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி ஒன் மோர் டைம் ரீஎன்டர் த பாஸ்வேர்டு கேட்கும். அதே பாஸ்வேர்டை நீங்கள் அடிங்க. ஓகேவா? சப்போஸ் ராங்காக அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. ராங்காக அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட்ஸ் நாட் ஐடென்டிஃபிக்கல் அப்படின்னு வரும். மேலே இருக்க மாதிரி அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. இன்ஃபர்மேஷனுங்கிறது அக்செப்ட் ஆகிடுச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எஸ் கொடுத்துட்றேன். டாக்குமெண்ட்டை வந்து நான் ரீசன்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் போட்டிருந்தேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னா என்டர் த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டு அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் அடித்தேன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே நீங்கள் ராங்காக அடிச்சிங்கன்னா உள்ளே போக முடியாது. அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து அது வேண்டாம், அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அது பாஸ்வேர்டு கேட்கும். சப்போஸ் எனக்கு வேறு யாருக்காவது நீங்கள் காப்பி பண்ணி கொடுக்குறீங்க அந்த டாக்குமெண்ட்டை, அப்போ பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதே இடத்துல போயிட்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் போங்க. ப்ரிப்பேர் போயிட்டு என்கிரிப்டட் டாக்குமெண்ட் அங்கே போயிட்டு அந்த பாஸ்வேர்டுங்கிறத செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. பட் என்ன இருக்குன்னு யாராலையும் பார்க்க முடியாது. இதை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்து ஓகே கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட்டை. ஓகே, என்ன வேறு மெத்தட்லையும் பண்ணலாம். இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு வந்து பாஸ்வேர்டு கொடுத்து வேறு யாரும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அடுத்த மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ், ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ்னால் கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆனால் வந்து எடிட்டு சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட்னா எடிட்டும் பண்ணலாம், சேஞ்சஸும் பண்ணலாம் யார் வேணுமாலும். அதனால் ரெஸ்ட்ரிக்டட் அட்ரஸ் கொடுங்க. மார்க்கஸ் ஃபைனல்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபைனல் டாக்குமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆடு டிஜிட்டல் சிக்னேச்சர்னு இருக்குது. நம்ம இதில் பொறுத்தளவுக்கு ஒரு வேர்டில் வந்து ஒரு சைன் கையெழுத்து சைன் போட்டுட்டு அந்த சைனை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். அது ஒரு இமேஜாக சேவ் பண்ணி வச்சுட்டு அதை இன்சர்ட் பண்ணி போட்டிங்கன்னா இல்லை சேவ் ஆகிடும். அப்புறம் நிறைய பேர் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. அவங்க என்ன பார்த்தா ஜென்ரலாக வந்து காமனாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு என்னென்னா பாஸ்வேர்டுக்கே பாஸ்வேர்டு 1 2 3ன்னு கொடுப்பாங்க. பாஸ் 1 2 3 பாஸ்வேர்டு வெறும் 1 2 3 6 7 8 9 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 1 2 3 1 2 3 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வெறும் 1 1 1 8 20 கொடுக்குறாங்க. 0 0 0 நேமையே கொடுத்துருவாங்க, அவங்களோட நேமு. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது. எல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் ஃபைலை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி இதுவாங்க. அதனால் இந்த இதுன்னு இல்லை, வேர்ட் டாக்குமெண்ட்லாம் எதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தாலும் நல்லா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கொடுங்க. தேங்க்யூ. இந்த என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அது கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து. அப்புறம் உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.